ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 9. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 230 பாயிண்ட் கேப் அப் ஆனது. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ரேஞ்சில் தான் மொமெண்டமே ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் போன மார்க்கெட்லேயுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து நமக்கு எப்படி என்ட்ரி வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 10:44 தான் வந்தது, பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து பார்த்தா நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து வித்தின் பார்த்தீங்கன்னா 10:45 10:55 10 நிமிஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 12:12 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ஆனால் அடுத்த கேண்டிலே பார்த்தா நமக்கு எக்ஸிட் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2:23 என்ட்ரி. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அது என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அங்கேருந்து ரிவர்ஸில் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் ஆயிடுச்சு. ஸோ க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் 2 என்ட்ரி. ஒன்று நமக்கு வந்து மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட். ஸோ அதேமாதிரி 1 மினிட்லேயே புட் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு ஃபுல்லாகவே மார்னிங் செக்ஷன்லேருந்தே செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷன் படி நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. அதேமாரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் கால் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் எதுவும் என்ட்ரி இல்லை. கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்தது பார்த்தீங்கன்னா 12:20 தான் என்ட்ரி வந்தது. பார்த்தோன்னா அந்த கேண்டோட ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகலை. ஸோ அங்கே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. அடுத்த ரிட்டர்ன் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:15 என்ட்ரி வந்தது. உங்கள் ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு இங்கே கீழே வந்து பார்த்தா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். நமக்கு வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ அப்படியே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸிங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸிட் மார்க்கு எங்கேயும் வராதனால நம்ம க்ளோசிங்கில் எக்ஸிட் பண்ணியிருப்போம். க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. புட் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் மார்னிங் செக்ஷன்லேருந்து ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் புட் ஆப்ஷன் படியுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஓவரால் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் போன மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு என்ட்ரிஸ்ட்டை எப்படி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? நம்மளுடைய இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.